என்ன போட போகிறேன்? வீடியோ போட போகிறேன். இந்த சைடில் காட்டும் ரெக்கார்டிங். நான் தூத்துக்குடிக்கு போனேன் அப்படின்னு போடு. ஆமாம், அதெல்லாம் ஒரு லாகாக போடலாம், ட்ராவல் லாகாக. அதுதான். ஆனால் இந்த மாதிரி பிக்சர்ஸ் காட்டுறது ஃபோனில் தான் ரெக்கார்டிங் ஆகும். நம்ம என்னென்ன பண்ணுறோமோ ஃபோனில் ரெக்கார்டிங் ஆகுது. நம்ம பேசுதானே ரெக்கார்ட் ஆகும். ரெகுலராக சொன்ன மாதிரியே ரெகுலராக போகிறாங்க போல. இப்போ வர வண்டியிலலாம் பெட்ரோல் டீசல் ஆப்ஷன் ப்ளஸ் இது. இப்போ நம்ம பெட்ரோல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கிடைச்சாதான் உண்டு. பூமி கிட்டே தொலை போட்டு இதை நம்ம செய்யலாம். கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயு. இந்த மாட்டு சாணம், குப்பை இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை எரிய வச்சு இது உருவாக்கலாம் அந்த கேஸை. பெட்ரோல் எல்லாம் இப்போ இந்தியாவிலேயே எங்கேயும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது எடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல, எடுக்கிறது, அதாவது எடுக்கிறதுக்கான செலவோட விற்கிற செலவு வந்து கட்டுப்பட மாட்டாங்க. இப்போ 110 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகம் ஃபுல்லாக ஒரே ஈக்குவலான ரேட்டில் தான் விற்கணும்னு சொல்லி தான் கணக்கு. 110 கிலோ 10 ரூபாய் போது எடுக்கிறதுக்கே வந்து 120 ரூபாய் ஆயிடுது. அதுதான் பிரச்சனை. என்ன நியாயம் பண்ணுறாங்க, ரேஸ் கார் விடுற மாதிரி விடுறானுங்க. அங்கே நின்று அங்கே போன்ட்டு போட்டுச்சு. போட்டுட்டு எடுத்து பள்ளத்துல இருக்குதுல்ல, இப்படி மேடு நிற்குதுல்ல, வண்டி எப்படி நிற்கும்? தனி ஒரு டிரைவராக இருந்தால் நிற்கும். 3 பேருங்க லோடு இருக்கு, ரிவர்ஸ் போகும். ஒன்றும் இல்லை. இப்போ நான் பிரேக் அடிக்கிறேன், ஹேண்ட் பிரேக் எடுக்கிறேன், என்ன அது வண்டி சரிதா, ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இங்கேயே இப்படி போட்டு ஷாமில் நிறைய தான் போட்டாரு. அது தெரியல. இல்லைங்க, நாங்கள் இப்போ என் ஃபோன் நவகாட்டின்ட்டு ஒரு ஆப் இருக்குது ஓகேங்களா, அது எங்கெங்கே சிஎன்ஜி பங்க் இருக்குன்னு காட்டி கொடுத்துரும். இங்கேயும் ரேப்பிட்டோலாம் இருக்குது பார்த்தேன். நான் உள்ளே வந்த உடனே ரேப்பிடோ மெசேஜ் போட்டது, ரெட் டாக்ஸிலேருந்து மெசேஜ் வந்தது. இதெல்லாம் ஃபாஸ்ட் ட்ராக் அது ஓனர்ஸ் வந்து இன்னும் 4 நிமிஷத்தில் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸில் ஒன்று இருக்குது. 10 கிலோமீட்டரில் சுவாமி பங்க்ல எல்லாம் இருக்குது. இதெல்லாம் புரிச்சு செல்வா தான் சொன்னார், எல்பிஜி இருக்கிறது சிஎன்ஜி இருக்காது, பண்ண முடியாது அந்த மாதிரி. இல்லை, இதெல்லாம் சிஎன்ஜி தானே. சிஎன்ஜி இருக்கும், எல்லாருக்கும்ன்றாங்களே. அது வந்து பெரிய பல்க், எவ்வளோ பெரிய பங்க் இருந்தாலும் எல்பிஜியில் சிஎன்ஜி இருக்காது. அது ரெண்டும் ஆப்போசிட் தன்மை கொண்டது. ஏன் நம்ம எல்லாம் திரும்பி ஸ்லோ பண்ணி போறாங்க? இங்கே பார்த்து இங்கெல்லாம் ஆப்பிள் இல்லை, கட் பண்ணி வரைகிறேன். அவ்வளோதான். இப்போ பெட்ரோல் 3 வந்துச்சு, 3 நான் பெட்ரோல் டெக்னிலாம் சேர்த்துக்கினா என்ன இருப்பீங்க நீங்கள்? நான் நல்லா போடுறோமோ ஒரு 1000 ரூபா கூட சேர்த்து போட்டுருவேன். ரொம்ப ஸ்லோ, இது ஓவர் ஸ்லோ. இந்த பங்கு
பைக்கா சிஎன்ஜி பைக்கா பெட்ரோல், அந்த பக்கம் போய் அதுவும் பெட்ரோல் தான். அங்கே பாண்டி சிஎன்ஜி பைக்கு போடுறாங்க தெரில. அந்த பைக்கு சிஎன்ஜி பைக் இது. சிஎன்ஜி பைக் அப்படி வந்துச்சு. இது எப்போ நிற்பாரு. கொஞ்சம் லைட்டாக சின்ன சின்ன முறை என்ன வழி இருக்குது, என்ன எதை எடுத்துன்னு போகிறதா போகிறாங்க அப்படின்னா இவங்களோட இதுக்கு வசதிக்கு இது பண்ணி வச்சுக்கிறானுங்க. சிஎன்ஜி ரொம்ப டிமாண்டான காரணமேங்க அது வந்து பாருங்க வண்டி உள்ள ஒரு லாரி மாதிரி நிற்குதா, அதில் வந்து பாருங்க அவ்வளோதான் கேஸ். இந்த சிலிண்டர் மட்டும்தான். அது நீ என்ன பண்ணாலும் ஜாஸ்தி எடுத்துட முடியாது. அதனால தான் சிக்கலே. இது ஒரிஜினல் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வெறும் 50லேருந்து 60 ரூபா தான். அது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வேறு செலவு தான் ஜாஸ்தி. இது எல்பிஜிலாம் வருது பாருங்க, பெரிய கண்டெய்னர் லாரியில் வரும். லாரியிலேருந்து அப்படியே ஊற்றி அது எவ்வளோ வேணுமோ கொடுப்பாங்க. இது ஒன்றுமே பண்ண முடியாது. லோடு காரி வச்சு அந்த வண்டி போய் வந்தால் தான் உண்டு. தூரம் எடுத்து உள்ள போ டேஷ்போர்டு. இது என்னது வயரு? உள்ள யூஎஸ்பி கனெக்ஷன் கொடுக்கறதுக்குள்ள செட் பண்ணுவோம். எது நோட் பண்ணிட்டு போகிறேன். இது வாங்கி அப்படியே இருக்குது. அதெல்லாம் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. தூக்கி போயிடுச்சு. அதில் வரும் அப்படியே இருக்குன்னு அர்த்தம். ஆமாம், இதில் மாற்ற முடியாது. பாருங்க இது பாருங்க, 2 வீலர் பாருங்க, சிஎன்ஜி 2 வீலர். அது சிஎன்ஜியில் போட்டுக்கிறாங்க பாருங்க. இன்னும் இதில் மாற்றலாம். என்னது இந்த இடத்துல சீட்டில் கட்டு இருக்கும்லம்மா, அதில் சொறி விட்டு ஹேண்ட் பேக்கு இந்த மாதிரி தொங்க விடுறது. இதில் இது இல்லை, கட்டு இல்லை, தெரியாமல் வாங்கிட்டாரு. இந்த இடத்துல கட்டு இருக்கும். சீட்டு பின்னாடி கட்டு வரும். நாங்க தெரியாம வாங்கிட்டோம். அது இது தலானிமா இரும்புல மாட்டுறது. அது இப்போ நீங்க ஒரு ஹேண்ட் பேக் வச்சிருக்கீங்க, கடைக்கு ரேஷன் போறீங்க, ஒரு 4 பொருள் வாங்கிட்டீங்க, 4 பொருள் வந்துச்சு என்ன பண்றது? கீழே வைக்கிற மாதிரி இதை போட்டுட்டீங்கன்னா இதை தொங்க விட்டுக்கலாம். இது தொங்க விட்டு நல்லா வீடு தாங்க. இல்ல நம்ம சிட்டில உள்ள பார்க்க முடியாதுங்க. ஒரே பைக் அதுக்கு முன்னாடி சேம் மாடல், ஒரே மாடல். இது சிஎன்ஜினா 1 லிட்டர் அளவு, 1 லிட்டர் 95 ரூபா. அதே என்ன அதை விட கொஞ்சம் தானே கூட. ஆனால் இது மைலேஜ் கொடுக்குங்க. 1 லிட்டர் போட்டால் 25. அது இது கேட்டிருந்தே இது அப்புறம் பேசிக்கலாம். 300 500 ஒரு சின்ன வேலைனா கூட எடுத்து நாங்கள் விட்டா போதும். அதாவது ஏன்னா விட்டுக்கிறாங்க போது. இந்த பக்கம் ஒரு கண்ணு தப்பில்